முழுசு அப்படியே லேசா தலையில உரசு. ஐயோ பத்திக்கிற மாதிரி இருக்குது. சார் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். எது கல்யாணமா? அதுக்கே சார் இப்படி வாய் பழக்கிறீங்க? என் மூஞ்சில அது ஒன்னதான் பழக்க முடியும். எனக்கு கல்யாணம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமா? சரசு வேற ஒண்ணும் இல்ல, என்ற சம்சாரம் ஊருக்கு போயிருக்கிறா. திரும்பி வர்றதுக்கு 60 நாள் ஆகு. 2 மாசம் தான். இந்த கேப்ல உன் மூர்த்தத்தை கொஞ்சம் தள்ளி போட. அது எப்படி சார்? 4 நட்சத்திரம் பார்த்து முடிவு பண்ணது. உனக்கு 4 நட்சத்திரம் பாத்துட்டாங்க, எனக்கு தான் நேரம் சரியில்லை போல் இருக்குது. சி ஏன் சார் கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன், ஆபீஸ்க்கு வர மாட்டேன் நான் சொன்னேன். ஓ நீ அந்த ரூட்ல வர்றியா? அதானே, உன் கையில ஒரு வாழைத்தண்டை கொடுத்தா போதுமே அப்படியே பத்தி எரிய வச்சிருக்கியா? என்ன கோயில இருந்து ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்குது. செல்லா? ஹலோ, சே யாரோ லேடிஸ் பேசுறாங்க. சார் என் செல்லுல இன்கமிங் ஃப்ரீ. என் செல்ல எப்பவுமே அவுட் கோயிங் சல்லு சல்லுன்னு ஃப்ரீ. சார் உங்க செல்ல அவுட் கோயிங் கட் ஆயிடுச்சு. ஏன்டா சொல்றது? அப்பப்ப லீக் ஆச்சு வருடா. யாரா நீ? பாரு சும்மா நிக்காத, கிளம்பு கிளம்பு. லஞ்ச்ல இன்கமிங்ல வர்ற செல்ல ஓபன் பண்ணி ஓடு ஓடு. ஹலோ முன்னாடி போங்க. ஐயோ நைஸ். இந்த இன்கமிங் ஓகே. சார் 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 தப்பா எடுத்துக்காதீங்க சார். என் மாப்பிள்ள மலையாள படம் பாக்குறவன் சார். இது மலையாள படம் பாக்குறவனா? அதான் ஆபீஸ்க்குள்ள நுழையும் போதே மோதறானே இவன். ஏன்டா? டேய் சார கும்புடா. யாரா இவரு? இவதான ஜெனரல் மேனேஜர். இவர்தான் மேனேஜரா? நீங்களா சார் மேனேஜர்? அப்படிதான்டா வாழ்ந்துட்டு இருக்கு இந்த ஆபீஸ்ல. என்ன எதையுமே சொன்னாதான் செய்வாரு இவரு. ஆமா சுப்பிரமணிய, எதுக்கு இவனை கூட்டு வந்த? சார் நம்ம கம்பெனில என் மாப்பிளைக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு சொன்னல, அந்த மாப்பிள்ள தான் சார் இவரு. ஓ இவருதானா அவரு? மாப்பிள கரெக்டா டெலிவரி பண்ணுவாருக்கு சார். ஊருக்குள்ள பல பேர் டெலிவரிக்கு மூல காரணமா இருந்தவர் சார் என் மாப்பிள. ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம ஆபீஸ் கண்டிப்பா தேவை. அது சரி, உன் மாப்பிள எது வரைக்கும் படிச்சிருக்காரு? சார் நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். 4ஆம் கிளாஸ் எல்லாம் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க, பின்ன என்ன எல்லாரும் யூனிவர்சிட்டில படிப்பாங்க? இது பாரு சுப்பிரமணிய, தப்பி தவறி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து இவனை வேலைக்கு சேர்த்துட்டான்னு வச்சுக்கா, இந்த ஆபீஸ்லயே மத்தவங்களை விட அதிகமா படிச்சவங்கிற தலகணமோ திமுறை இவனுக்கு வந்துட கூடாது சொல்லுவி. வரவே வராதுப்பா. இப்போ நான் வந்து மாப்பிளையோட சென்ட்ரல் நாலேஜ் பத்தி டெஸ்ட் பண்ண போறேன். சார் என் மாப்பிளைக்கு சென்ட்ரல் நாலேஜ், எக்மோ நாலேஜ், எல்லா நாலேஜ். நீ பேசாத, நீ பேச. தள்ளி நில்லு. ஏன் சார்? இந்த இடத்துல என்னோட பிஏ மட்டும் தான் உரைச்சிட்டு இருக்கணும். தள்ளி நில்லு. தள்ளி நில்ல. அதுல பாரு சுப்பிரமணிய, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பானை சோத்துக்கு 2 சோறு பதம். என்ன சார் இது? எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம்பாங்க, நீங்க 2 சோறு பதம். ஒரு சோறு நசுக்கி பாக்குறதுக்கு, ஒரு சோறு பிசுக்கி பாக்குறதுக்கு. சார் மேட்டர் அவுத்து விடுங்க சார். அவுத்துலாங்கறியா? क्वेश्चन நம்பர் 1 ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் சொல்லு. சார் சூப்பர் क्वेश्चन சார். கோடீஸ்வரர் நிகழ்ச்சி கூட இப்படி கேட்டதில்ல சார். என்ன கேட்டதுல? பச்சை குழந்தை கிட்ட கேட்ட பட்டு சொல்லிரும் மாப்பிள விரல் டென்னிட்டு இருக்கா. 24 மாசம் சார். 24 மாசமா? எப்படிடா? தமிழ்ல 12 மாசம், இங்கிலீஷ்ல 12 மாசம், ஆக மொத்தம் 24 மாசம். டேய் அடிக்கிறேன்டா ஆர்டர், ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல. அடிக்கிறேன்டா இவனுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர். அப்ப அந்த போஸ்ட் எனக்கா? both of you get out. ச்சே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வாய் இப்படி. இந்த போதுக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. இத பாரு, மாசம் 7ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா 2000 ரூபாய் வாடகைன்னு சொல்லி சொலையா வாங்குற. நீ யூஸ் பண்றதுக்கும் சேர்த்து நான் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கேன். தெரியாதனமா சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா 2 நாளைக்கு மேல தங்க கூடாதுன்னு டார்ச்சர் பண்ற. இத பார், உனக்கு ரூல்ஸ் தெரியுமா? 10 வருஷம் ஒரே வீட்டுல குடியிருந்தா அந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம். சாப், இந்த வீட்டை நானே எப்படி தாண்டி வாங்கினேன். ஓஹோ, இப்ப நான் இங்க 15 வருஷமா இருக்கிறேன். ரொம்ப பால் ஆட்ன வீட்டை என் பேருக்கு பட்டா மாத்திருவேன், ஜாக்கிரதை. அந்த கதை என்கிட்ட விடாத. கிண்டி கிளங்கெடுத்து கிழக்க ஒரு நன்மை வெட்டுக்கு நத்துருவேன். ஆமா, இத்தனை வயசாயும் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்க உன் புருஷனை காணோம்? ஏய், என் புருஷன் சுசி பேங்க்ல கேஷியரா இருக்காரு. உன் புருஷன் என்னடியானா? துபாயில மேனேஜரா இருக்காரு. அந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உன் புருஷன் ஒட்டகச்சாணி தெரியாத. உன்னை பாத்துக்கிறேன். உங்ககிட்ட பேச பிரயோஜனம் இல்ல. என்னமா கவிதை வந்து உடனே பேப்பர் லேட் பண்ணிட்டா. வராத வெட்டிக்கு கணக்கு எதுக்கு பாட்டி? நான் கவிதை எடுப்பேன் பாட்டி. என்ன கவிதையாவது எழுதி சொல்ல. கடையை பத்திரம் பாத்துக்க. அடுப்புல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய், இந்த கடையில இருக்க சாமான அடுத்த கடையில கொண்டு அடமான வச்சிடாத. ஏ கற்பனை உண்ட தரப்படாத, போயிட்டே இரு. உன் கண்கள் விண்மீன்கள், உன் மூக்கு நூக்கல், உன் வாய் திருப்பதி உண்டியல், உன் கைகள் புடலங்காய். மொத்தத்துல நீ ஒரு கோயம்பேடு மார்க்கெட். கோயம்பேடு நீ இசை கூட அமைக்க போல இருக்கடா. அமைக்கிறேன், வெற்றம் பாரு. ஏய்
என்னடா இங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க பாடிக்கிட்டு வேலைக்கு சேர்ந்தியா மாப்பிள ஆ? கொஞ்சம் வாயேன். காலையில யூரின் போகும்போது ஒரு ஃபாரின் லேடியை மீட் பண்ணடா. Okay. அதுல இருந்து யூரினை கட் பண்ணிட்டு ஃபாரின் லேடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் அவள நினைச்சு இங்கிலீஷ்ல ஒரு போயம் எழுதிக்கிறேன். அப்படியா? அத கொஞ்சம் கேக்குறியா? ஆ. ஃபாரின் லேடி பெட்டர், அவளுக்கு எய்ட்ஸ் ஆனே மேட்டர், இந்தியன் ஃபிகர் பெட்டர் பெட்டர் பெட்டர். ஐயா. எப்படி மாப்பிள? ஏய், இங்கிலீஷ்ல யாரா பேசுற? ஆமாடா. எப்படிடா இதெல்லாம்? ஏபிசிடி அருவியா ஊத்துதுடா ஃபாரின் லேடி இல்ல. அப்படியா? ஏன்டா உனக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? டேய், உனக்கு பட்டிக்காட்டு ஃபிகர் மாட்டுறதே பெரிய விஷயம், இதுல ஃபாரினா? ஏய், இதெல்லாம் விட்டுட்டு வேலைய பாருடா, வேலைய பாரு. போ 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 போறாமே. ஏய் பாப்பா இந்த லெட்டரை அந்த ஆண்டிட்ட கொண்டு போய் கொடுக்குறியா? சரி அங்கிள். ஆண்டி ஆண்டி என்னம்மா? ஆண்டி கண்ணாடி அங்கிள் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி. ஐ லவ் யூ. நீ என் அருகில் வர வர என் கண்ணங்கள் பூரிக்கின்றன. யோ எஸ். இத பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் புருஷன் துபாயில இருக்காருங்கிற தைரியத்துல தானே இந்த மாதிரி எல்லாம் செய்யற. இத பாரு, இந்த மாதிரி நூல் விடுற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்க கூடாது. வெட்டிடுவேன். இல்ல மேடம். என்ன சொல்லுங்க மேடம்? என்னடா சத்தம்? 1000 தாமரை முட்டுக்களே. இந்த சத்தம் மாப்ள. இல்லையே, இது இருகை ஓசை மாதிரி கேட்கலையே, ஒரு கை ஓசை எல்லாம் கேட்டுச்சு. மாப்ள அடி வாங்கினத பாத்துட்டேன்டா. மாப்ள தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதடா. சொன்னா என்ன பண்ணுவேன்? பாட்டிக்கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிரும்டா. நான் நீ மிதி வாங்கின கூட சொல்ல மாட்டேலே. மாப்ள மாப்பிள மச்சான் வரவங்க இதான்டா. கை குடுறா. நோடி சார். எஸ். எனக்கா? ஆமா சார். இவருக்கு இல்லையா? அவருக்கு இல்ல சார். மாப்ள ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறது கூட உன் பேச மதிக்க மாட்டேங்கிறடா. ஐயா ஃபேஸ்க்கு வேல்யூ ஜாஸ்திடா. ஸ்டார்டா. ஆண்களுக்கு ஆயுட்கால உத்தரவாதம், மூலம் சீல் மூலம் விரை வீக்கம். ஆமா, இது ஏன் கொண்டு என்கிட்ட கொடுக்குற? நீங்க மட்டும் தான் காலை வச்சிட்டு இருக்கீங்க. அரசி கம்னரியா? அப்படி பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் காலை கட்டிட்டு நிக்கறாங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் இல்லையா? அவங்களுக்கு வேற நோட்டீஸ் இருக்கு சார். அட பாவி, சைஸ் வரை எட்டு வந்திருக்கியா? 5 நிமிட சுகத்துக்காக ஆயுட்காலத்தை வீணடிக்காதீர்கள். ஆண் உரையை பயன்படுத்துங்கள். என்ன நினைச்சிருக்கீங்க மாப்பிளை பார்த்து? என்னதே கொண்டு வந்து காலங்கத்தால் நீட்டிட்டு போங்க, வந்தவளே போடா. பாரு. அவங்க டீசன்ட் ஜென்டில்மேன்யா. ஆமாடா, தேங்க்ஸ்டா. ஆஹா, மாப்ள வந்துட்டாடா. ஹலோ. என்ன ஒரு மாதிரி பாக்குற, ஒண்ணும் புரியல. ஹலோ. என்னங்க? விசில் அடிக்கிற விசில். நான் அடிக்கலைங்க. இன்னும் இல்ல. மாப்ள என்னடா பண்ண அவங்கள? என்னடா மாப்ள வந்தா 2 காட்டு காட்டுனா போயிட்டே இருக்கா. என்னடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ எஸ். கொஞ்சம் போய் விடுங்க. போங்க சார். தேங்க்ஸ். ஏன் மாப்ள எப்ப பாரு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கா இவ? உன் ஃபேஸ் வேல்யூ அப்படி மச்சான். ஐய்! மச்சான் கை குடுறா. கை மொண்டியாயிரும் பரவாயில்லையா? டேய். ஆ. ஏய் மச்சான், லவ்வர்ஸ்கா கடை வைக்கிறங்கிற தாட்டு புதுசு. ஆ. இந்த ஐடியா உனக்கு எப்படா தோணுச்சு? இது வெரி சிம்பிள். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல வந்து பாத்திர கடை வச்சிருக்கான், துணி கடை வச்சிருக்கான், ஜட்டி கடை வச்சிருக்கான், பாடி கடை வச்சிருக்கான், செருப்பு கூட கடை வச்சிருக்கான். இவ்வளவு ஏன் சிறைக்கிறதுக்கு கூட கடை வச்சிருக்கான். ஆனா எவனாவது லவ்வுக்காக கடை வச்சிருக்கானா? இல்ல. லவ்வர்ஸ்க்காக தான் லவ் வேர்ல்டுன்னு கடை வச்சிருக்கேன். ஏன்னா உலகத்திலே லவ்வர்ஸ்க்காக கடை ஓபன் பண்ணது நான் தான். லவ் பத்தி தேவதாஸ் காலத்துல இருந்து இன்னைக்கு காதலுக்கு மரியாதை வரைக்கும் காதலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் என் கடையில கிடைக்கும். இதுதான் லவ் வேர்ல்டு. உனக்கு புரியலன்னா பாரு, எவனாவது வருவான், பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆ, அப்போ காமசூத்ரா? அது பல பெட்டி கடைகள்ல கிடைக்கும். இவரு யாரு? இவரு காமசூத்ரன். என்ன? நான் +1 சார். லெப்ட்ல போ சூத்ரன். இவனுங்களை நம்பி கொட்டாய் கூட விட முடியாது. சார் நான் +2. பெத்ததா படிச்சதா? படிச்சதுதான். பார்த்தா 10 பிள்ளை பெத்தவ மாதிரி இருக்க. ரைட்ல போ. சார் நான் 10th. வெளியே போ. ஏய் இரு இரு. இந்த +1 +2 10th எனக்கு புரியலையே. எனக்கு எல்லாம் புரியும். +1னா ஒன் சைடு லவ்னு அர்த்தம். +2னா டபுள் சைடு லவ்னு அர்த்தம். அப்போ 10th? அவன் மெச்சூரிட்டி ஆவலேன்னு அர்த்தம். நாங்க 9th. அம்மே. இதுக்கு என்னடா? ஏய் மன்மதராசா, எங்க ஐட்டம் இங்க எதுவும் கிடைக்காதா? உளுந்தூர்பேட்டை போனேன்னா கூவகத்துல எல்லாமே கிடைக்கும். மாமா இது பாடிக்கு போடுறதானே? இத நான் என் பாடிக்கு போட்டுக்கிறேன். அட பாவிகளா, ஃப்ரீயா கிடைச்சா பெனாயில கூட பாடிக்கு போடுவாங்க போட்டிருக்கே. ஐ தலக், ஐ தலக், ஐ. என்னமா பால் போடுறாங்களா? இது கோல். ஆத்தா புஸ்ஸு. ஆத்தா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்க. புஸ்ஸு. என்ன கர்மத்தால முடிட்டு வந்திருக்க? இந்த நேரத்தை நான் தள்ளிடுறேன். ஆத்தா
அவசரமா ஒரு 1000 இருந்தா கூட. அடமானத்துக்கு என்ன வந்திருக்க? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் சிம்ரனை கையோட கூட்டு வந்திருக்கேன். என்னது சிம்ரனுக்கு 1000 ரூபா தானா? நோ 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 நோ, நீ நினைக்கிற மாதிரி இது சினிமா சிம்ரன் இல்ல, சீரி பாயிர சிம்ரன். பையா சேலைய ஊத்தி சிம்ரனை காட்டு. ஐயோ 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 பாம்பு! அட பாவி, இதான் சிம்ரன் சொன்னியா? ஆமா பாட்டி, நான் பாம்பாட்டி, இவ என் வப்பாட்டி. என்னடா பாம்பு படம் இருக்குது? இது படம் மட்டும் இல்லாத்தா மெகா சீரியலே எடுக்கும். இதுக்கு போய் 1000 ரூபா. என்ன இப்படி கேட்டுப்பட்ட? இவங்க அம்மாவை விட்டாலாச்சாரியா வச்சிருந்தாரு, இவங்க அக்காவை ராமநாதன வச்சிருந்தாரு, இத கமலஹாசன் நீயா படத்துல வச்சிருந்தாரு. இவ்வளவு ஏன் படைப்பா படத்துல ரஜினிகாந்த் இதை கையில பிடிச்சு வச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறம் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இத வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு. இவ்வளவு சொன்ன பிற்பாடு பணம் கொடுக்கலன்னா சிம்ரனோட மதிப்பு என்ன ஆகுறது? இந்தா புடி. இந்தா புடி. இந்த புடி. பாட்டி ஒரு கண்டிஷன். என்னடா கண்டிஷன்? டிவியில கமலஹாசன் படம் போட்டா டிவிய பூட்டி வை. அப்புறம் இவ கமலஹாசன் ரசிக, டிவிய ஓட்ட போட்டுட்டு உள்ள போந்துருவா புஸ். இது எப்படா மூடிட்டு போவ? எனக்கு மூடு வரும்போது கூட்டிக்கிட்டு போறேன் அத்தா, நீ மூடிக்கிட்டு இரு. பால் முட்டை வாங்கி போட்ட ஓஞ்சு போவேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவ பால் முட்டை எல்லாம் சாப்பிடவே மாட்டா. மெக்டோல் பிராண்டி ஃபுல் அடிச்சிட்டு ஜாலியா இருப்பா புஸ். பாய் டார்லிங் வட்டா. குவார்டர் வாங்கிட்டு வரேன் போயிட்டு புல் எடுத்துட்டு வர. மாப்பிள வாங்குனது குவார்டர், மீதி எல்லாம் வாட்டர். ஊத்துமா? கவனி இப்போ மிக்சிங்ல கிங் இல்ல. ஊர்ல சாராயத்தை மிக்ஸ் பண்ணால் தானடா நீங்க. போதுமா? போதுமா? இந்தா கடிச்சுக்கோ. Cheers. மாப்ள ஒரு சிகரெட் மாப்ள. சூப்பர். மாப்ள குடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக தயாரா ஒரு ஃபீலிங் இருக்க, அது கிரேட்ரா. கரெக்டா சொன்னாடா, கரெக்டா சொன்னா. மாப்ள இது நல்லா இல்ல. என்ன பழி வாங்குறியா? என்னடா சொல்ற? என்னடா இது? குடிச்ச நீ? யாரு? நானா? நீ குடிச்ச? நான் எங்கடா குடிச்சேன்? பாம்பு உறிஞ்சு குடிச்ச மாதிரி குடிச்சிட்டு இப்படி அல்பத்தரமா பேசாத. சரி எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? உன்னை நான் நம்ப தயாரா இல்ல. இனிமே என்னையும் நம்ப வேண்டாம், அவ்வளவுதான். சரி, இனிமே ஒன்னா குடிப்போம், ஒன்னா வாந்தி எடுப்போம். ஊத்து. ஓகே. சிகரெட் போனாலும் இதே கண்டிஷன் தான், ஞாபகத்துல வச்சுக்கோ. வாயாலே ஊறிறான் நாஸ்டி ஃபெலோ. ஃபுல்லா ஊத்து. ஓகேயா? இப்போ ஓகே. ஏன் சரக்கு ஏன்டா குடிச்ச? உன் கிளாஸ்ல இருக்க குடிக்கலாம்ல. மாப்பிள விளையாடுற நீ? நான் எங்கடா குடிச்சேன்? என்ன கட்டிங்களே விளையாடுற நீ? நீ குடிக்காம யார் குடிச்சது? நான் குடிக்கலடா. என்னமோ போ, அந்த பாட்டில கொடு. மோசமான குடிகாரனாடி. ஆமா. ஊத்துறா. குடிச்சு ஏன் மேல வெளிய போடுற? குடிய பார்த்தவன ஆளா பறக்குறீங்களாடா. யாரு? நானா? நீதான். சொல்லுடி. சரக்கு ஒரிஜினல் மச்சான். மச்சான் பாம்பு தண்ணி அடிக்குதா? ஸ்னேக் 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 மிர்ச்சி மிர்ச்சி அடிக்குது. மாப்பிள தண்ணி பாம்பை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தண்ணி அடிக்கிற பாம்பை இப்பதான் நான் பாக்குறேன். ஐயோ மிர்ச்சி மிர்ச்சி அடிக்கிறான்டா. மச்சான் ஊருகா கூட தொட்டிக்காம ஒரே கல்புல அடிக்கிறான்டா. நம்மளே மிஞ்சிருவோம் போல இருக்கு. லாஸ்ட்ல ஒரு பெக்காது வைப்பான், நான் மீதி அடிக்கிற வேகத்தை பார்த்தா அவனுக்கே இன்னொரு குவார்டர் வேணும் போலக்கடா. ரொம்ப தூக்காதடா, உள்ள போயிட போறான். பாட்டி 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 இல்ல, ஃபர்ஸ்ட் பகல கொண்டாட வேண்டியதான். Come on, come on. உன் பேர் என்ன? அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்னா மெர்சி மிர்சி, 3 ஸ்டார் ஹோட்டல்னா ஸ்டெல்லா. அப்ப இந்த இடத்துக்கு குப்பம்மா. குப்பம்மாவா? அசிங்கமா இருக்க. உன் மூஞ்சிக்கு இது போதையா? இல்ல, நான் உன்னை கூன்னு கூப்பிடுறேன். நீ எப்படின்னா கூப்பிட்டுக்கோ. முதல்ல ரேட்ட பேசியா? ரேட்டா? எவ்வளவு ரேட்டு? ஒரு ரேட்டு 2000 ரூபாய். 2000 ரூபாவா? எத்தனை பேருக்கு? காலையில வந்து ஏன் உயிரை வாங்குற? உன் பாக்கெட்ல எவ்வளவுதான் வச்சிருக்க? 185 ரூபாய் 87 காசு. அதுக்கு 57 வயசு கழுவி இருப்பா. அவளை போய் பாரு. என்ன விட இல்ல இல்ல, எனக்கு நீதான் வேணும். இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்பதான் வந்து காரு, பைக், ஏசி இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நீங்க எனக்கு தவணை முறையில உதவி செய்யணும். இது பாருங்க, இந்த விஷயத்துல நம்ம நாணயமான ஆளு. மாசம் மாசம் வீடு தேடி வந்து பணத்தை கரெக்டா கொடுத்துருவேன். அப்ப நானும் தவணை முறையிலே வந்து படுக்கட்டுமா? நான் அப்படியே சாப்பிடணும். அப்ப 2000 ரூபாய் எடியா? ஐயோ
பாட்டி கிட்ட சுட்டதெல்லாம் இந்த பார்ட்டி கிட்ட கொடுக்க வேண்டியதா போச்சு. இந்த அப்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இல்லன்னு சொன்னியா? இத பாரு, மேல் ரூம்ல கட்டில் இருக்கு. என் ஃப்ரெண்ட் வேற இல்ல, நீ அங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன். யோ, நீ எங்கயா போற? இல்ல, முறையா ஃபர்ஸ்ட் நைட் அனுபவிக்க போறோம்ல, அதனால. இதான் முதல் முறையா? Yes. அப்ப நான் தான் சொல்லி தரணும். அப்புறம் ட்ரைனிங்க்கு செலவாகுமே. பார்த்தா பரிதாபமா இருக்கு. நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வரட்டுமா? சரி, வரும்போது ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வாயா. குவார்டரா? அப்ப குவார்டர் குப்பமாவா? கீழே ஒரே புழுக்கமா இருக்கு. வாடகை கொடுக்க வக்கலையா கட்டல பாரு. ஏன் புருஷன் கட்டின வீடு தானே, எங்க படுத்த என்ன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க எல்லாம் மொட்டை மாடியில படுக்கட்டும். அழகிய அழகி அஸ்தாவா, குவார்டர் அடிச்சா குஸ்காவா, திம்சு கட்ட திம்சு கட்ட ஜிம்சு கட்ட. கட்டி புடிடி, கையாலே கண்ட இடம் என்ன புடிடி. பூவம்மா, வாழ்க்கையின் முதல் முறையாக சொர்க்கத்தின் வாசலை காணப்போகும் எனக்கு நீதான் உனது பொற்கரங்களால் எனது ஆடைகளை களைய வேண்டும். ஊரங்கிக் கொண்டிருக்கும் எனது உணர்வுகளை தட்டி எழுப்பு கண்ணே, எழுப்பு. எழுப்புறேன். எழுப்ப சொன்னியா?